ஸ்டாலினை தஞ்சை மாவட்ட காவல்துறை திடீர்னு கைது செஞ்சிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, தஞ்சையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக கூட்டத்தில் பேசும்போது காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு இப்போ இருக்கிற தாவிக அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. அப்போது கூட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் நடிகை திரிசான்னு கத்த ஆரம்பித்த உடனே உதயநிதி ஸ்டாலின் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறாரு. அந்த வார்த்தைகள் தான் இப்போ மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை மாறி அவருக்கே பின்விளைவை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். அவர் பேசுகிற அந்த வார்த்தை அப்படிங்கிறது இரட்டை அர்த்தமாக மாறி அவர் மேலே ஒரு புகார் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு. இதனால் அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் மேலே தஞ்சை மாவட்ட காவல்துறை. இதனால் நீலாங்கரையில் இருக்கிற அவரோட வீட்டுக்கு, அதாவது தஞ்சை மாவட்ட காவல்துறை சென்னையில் இருக்கிற நீலாங்கரைக்கு வந்து அவரை திடீர்னு கைது செய்ய வந்திருந்தாங்க. இதுக்கு இடையில அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்கே அவசர மனு ஒன்று தாக்கல் செஞ்சு கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இதை கேட்ட நீதிபதி மதியம் 12 மணி வரை அவர் வந்து கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. ஆனால் காவல்துறை அதை கேட்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே 11:30 மணிக்கு முன்னாடியே அவரை கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் இறங்கிட்டாங்க. அப்போது அங்கே உதயநிதியோடைய வீட்டில் இருந்தவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியுமே கேட்காம ரொம்ப நேரமாக காத்திருந்து அவர் வந்து கைது பண்ணி அந்த நீதிமன்றத்தோட உத்தரவை மீறி அவங்க வந்து கைது பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது காவல்துறை சொன்ன ஒரு விளக்கம், எங்களுக்கு அந்த உத்தரவு வரவே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இது கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறப்ப திமுகவினர் ஆங்காங்கே தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க, சாலை மறியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரும் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஓபி தேனி மாவட்டத்தில் சாலையில் அமர்ந்து போராட்டம் பண்ணாரு. அமைச்சர்கள், பல்வேறு அமைச்சர்கள், அன்பில் மகேஷ் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் அங்கங்கே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த நடவடிக்கை அது மிகப்பெரிய பேசு போயிருக்கு. ஏன் அப்படின்னா உதயநிதி பேசினது உடனே நேற்று தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. உடனே அந்த காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு உடனே கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பலரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளாக இருக்கட்டும், அல்லது தாவேகாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கைதையும் கண்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த பேச்சும் அருவருக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. இன்னும் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா வைகை ஆற்று சுத்தம் பண்ணும்போது அங்கே இருந்த நாற்றத்தை விட இவருடைய பேச்சில தான் மிகப்பெரிய நாற்றம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இதே போல அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவருடைய பேச்சும் கண்டிக்கத்தக்கது, உதயநிதியுடைய பேச்சும் கண்டிக்கத்தக்கது, அதே நேரத்தில் இந்த கைதும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு இருக்காரு. ஏன் இந்த வார்த்தையை ரெண்டு பேர்த்தையும் ஏன் கண்டிக்கிறான் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒரு பெண்களை ஒரு ஆபாசமாக ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி அப்படி திட்டுறது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது, இது எல்லாருமே கண்டிச்சிருவாங்க. அட் த சேம் டைம் இதை ஏன் அவரை கைதை வந்து கண்டிக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு சட்டசபை கூட போகுது, பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாடு பல விஷயங்களை, இப்போ இந்த தாவேகோட அரசு முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போது பல விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை கைது பண்றது இதன் மூலமா ஆக்கப்பூர்வமான அரசியலா இருக்காது. அங்க சட்டசபையில திமுகவுடைய எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே கண்டிப்பா அங்க வந்து இந்த பட்ஜெட்டை பத்தி பேசுவாங்களான்னா ஒரு கேள்வி இருக்கும். அவங்க இதுக்கு இந்த கைதுக்கு எதிராக போராட்டம் பண்றது இந்த மாதிரி தான் போவாங்க. இது வந்து அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான சட்டசபை நடவடிக்கையா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்டனம் அப்படி ஒரு சொல்றாங்க. இந்த கைது நடவடிக்கைங்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படி அதிமுகவோட கூட்டணியில் இருக்க பல கட்சிகள் இப்படி சொன்னாலும், அதே நேரத்தில் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குஷ்புவா இருக்கட்டும், வானதி சீனிவாசனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கைது நடவடிக்கையை வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த பேச்சை யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் வானதி சீனிவாசன் முக்கியமாக சில வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் பேசினப்போ கூட நான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே போல பெண்களை பற்றி யார் என்ன பேசினாலுமே அது கண்டிக்கத்தக்கது. அது தங்களுடைய கட்சியாகவே இருந்தாலும் சரி, யாருடைய கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பெண்களை பற்றி தவறாக பேசினா கண்டிப்பாக
கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அதே நேரத்துல திமுகவுடைய முன்னாள் கூட்டணி கட்சிகள், இப்போ தாவேக்கா கூட கூட்டணியில இருக்கிற அந்த கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது காங்கிரஸா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே திமுகவை, குறிப்பா உதயநிதி ஸ்டாலினை கண்டனம் தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த கைது நடவடிக்கை வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவோட கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாமே கைது நடவடிக்கைக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. ஆனா திமுக கூட கூட்டணியில இருந்து இப்போ தாவேக்கா கூட கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாருமே இந்த கைது நடவடிக்கை சரியானதுதான், இது போல பேச்சுக்களை வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடவடிக்கைக்கு ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்படி ஒண்ணு போயிட்டு இருக்க நேரத்துல முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவர் இந்த கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. காவிரி நீரை கொன்று வர வக்கில்லாத தாவேக்கா அரசு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் கடுமையான சொற்கள்லாம் நிறைய பயன்படுத்தி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இந்த தண்ணியை கொண்டு வர்றதுக்கு முடியாத தாவேக்கா அரசு இந்த கைது நடவடிக்கை மூலமா அதை திசை திருப்ப பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு சட்டசபை நடக்க போது அங்க எதிர்கட்சி தலைவருடைய குரலை ஒடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நடவடிக்கையை, ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க அப்படிங்கிற ஒரு சில தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. சரி, இவரு இப்படிதான் சொல்றாரு. கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நான் அந்த மாதிரி பேசவே இல்லை, என்னோட பேச்சு வந்து ஒட்டி வெட்டி அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒன்று சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல திமுகவுடைய அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி சொல்றதை பார்த்தோம்னா, அந்த நடிகை ஒன்றும் முதலமைச்சர் கிடையாது, பிரதமர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேற மாதிரி பேசுறாரு. இப்படி திமுகவினரே மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கைது பண்ணி அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவரை டிடைன் சிறையில் அடைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்துகிட்டே இருக்கு. அந்த இடையில தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல இவங்க அவசர மனுவா திமுக தரப்புல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதை நீதிபதி இளந்திரையன் அவர் வந்து விசாரிச்சாரு. அப்போ அரசு தரப்புல ஒரு விளக்கம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. இவரை விசாரணைக்காக தான் அழைச்சிட்டு போறாங்க. விசாரணை முடிஞ்ச உடனே தஞ்சாவூர்ல போயிட்டு அங்க காவல் நிலையத்துல விசாரணை முடிஞ்ச உடனே காவல் நிலையத்துடைய ஜாமீன்ல அவர் வந்து விடுவிக்கப்படுவார் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அரசு தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இதனால அந்த கேஸ் வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு. இது மூலமா உதயநிதி ஸ்டாலின் கைது இப்போதைக்கு கொண்டு போற அந்த விசாரணை வரலையும் தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் உறுதியாயிருக்கு. அதன் பிறகு அங்க அவர் வந்து சிறைக்கு அனுப்பலாம் மாட்டாங்க. இருந்தாலும் 9 பிரிவுகளின் கீழே அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு. ஏன்னா இது வந்து பெண்களை ஆபாசமா பேசினாங்க அப்படிங்கிற ஒரு பிரிவுல தான் பண்ணியிருக்காங்க. ஆனா 21 நிமிஷமா அவர் வந்து காவேரியை பத்தி பேசியிருந்தாரு தஞ்சாவூர்ல நடந்த அந்த கண்டன பொதுக்கூட்டத்துல. அதை பத்தி யாருமே பேசவே இல்லை. இந்த பெண்களை பத்தி பேசின அந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு அவர் வந்து கைது செய்து தான் திருச்சி சென்னையில இருந்து திருச்சி வழியா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. போற வழி எல்லா இடத்துலயுமே அவங்க போராட்டம் பண்றாங்க. திமுகவினர் போராட்டம் பண்றதுனாலேயே ரொம்ப தாமதம் ஆயிட்டே இருக்கு. இந்த தாமதத்தோட காரணமாகவே அவர் இன்னும் லேட் நைட்ல இரவு நேரத்துல தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிற பட்சம் அவங்க விசாரணை முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு வெளியில விடுவாங்க அப்படின்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் விசாரணை முடிஞ்சு அதன் பிறகு வெளியில வந்து நாளைக்கு சட்டசபை கூட போது பட்ஜெட் கூட்டத்தொடர். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அவர் வரணும். அதுக்கு இடையில எவ்வளோ நேரம் இழுக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இழுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. பார்க்கலாம். இந்த உதயநிதி ஸ்டாலினோட பேச்சுக்கு ஒரு பக்கம் கண்டனம், ஒரு பக்கம் அவருக்கு வந்து எதிர்ப்பு, அதே நேரத்துல தாவேக்காவினர் போராட்டம் அப்படின்னு மாறி மாறி தமிழ்நாட்டோட போயிட்டு சூழ்நிலையில இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது போன்ற நடவடிக்கைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா எடுத்தே ஆகணும். பெண்களை யாரெல்லாம் இரட்டை அர்த்தத்திலோ அல்லது அவமதிக்கிற வகையிலோ யாராலும் பேசுறாங்களோ அவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தாதான், அப்போதான் இவங்க வந்து யாரும் பேச மாட்டாங்க. எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும், முன்னாள் துணை முதலமைச்சராகவே இருந்தாலும் அவங்க மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா இது மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இந்த விசாரணை எத்தனை மணிக்கு முடியும், முடிஞ்சதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் எப்போ வெளியில வருவார் அப்படிங்கிறது தெரியல. அவர் வெளியில வந்ததுக்கு பிறகு கண்டிப்பா பிரஸ் சந்திப்பாரு. அப்போ பல விஷயங்கள் பேசுவாரு. உள்ள எந்த மாதிரியான விசாரணையில எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பேசுனது ஒரு சில வார்த்தைகள் தான், 1-2 வார்த்தைகள் மட்டும்தான். அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சென்சேஷனலா மாறி இருக்கு. இந்த இதை பத்தி காவல்துறையினர் பலவிதமான கேள்விகள் கேட்பாங்க. அதுல எந்த மாதிரியான கேள்விகள், இதை பத்தி தான் கேட்கறாங்களா அல்லது வேற ஏதாவது அரசியல் சம்பந்தமாக கேள்வி கேட்கறாங்களா அப்படிங்கிறத பத்தி அவர் வெளியில பிரஸ் மீட் கொடுக்கும்போது கண்டிப்பா வெளில சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு
முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, அப்படி பேசக்கூடிய நபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல முறை பல மேடைகளில் பேசியிருக்காரு. எங்கேயுமே இது போல இரட்டை அர்த்தத்திலேயோ எங்கேயுமே அவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினதா பதிவாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவருடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு தவறுதலா எடுத்துக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு தான் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இந்த விசாரணை முடிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் எத்தனை மணிக்கு வெளியில வருவாரு, அவருடைய பேச்சு, அவருடைய பிரஸ் மீட்ல என்னென்ன கருத்துக்கள் சொல்ல போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து